ஒரு ஜாதகத்த அவங்களோடது தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே நமக்கு 10லிருந்து 20 நிமிஷம் தேவைப்படும். அப்புறம் ஆனா ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஜாதகத்தையே அவங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நாங்க எங்க போறோம்? அது அவரோடது தானான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, "ஓகே சார். ஓகே வெயிட் பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதகத்த நான் எடுத்துக்கிறதுக்கே ஒரு ப்ரொசீஜர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அப்ப அங்கேயே மைனஸ் ஆயிரும். ஏன்னா மேஜர் மிஸ்டேக் வந்துச்சுன்னா, 6-2ங்கிறது 3ங்கிறது ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வேரியேஷன நான் கேள்வி கேட்கும்போது, நீங்க இல்ல, ஆமான்னு வர்றப்ப இங்க நகர்த்திக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அப்ப எங்க கிளிக் ஆகுதோ, அங்க கிளிக் ஆயிடும். வச்சுருவேன். சப்போஸ் அப்பயும் மிஸ் ஆகுதுன்னா, "இல்ல சார் இது 100% நீங்க அந்த நேரத்தில பிறக்கல." ஏன்னா, அந்த 90க்கு 80க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இது சரியா வரும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து வீட்ல வாட்ச் இருக்காது. ஒரு தோராயமா ஒரு 3 மணி, இந்த டவுன் பஸ் போன நேரம், அந்த உச்சி கருக்கல் பொழுது, அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க எங்களுக்கு ஒர்க் ஆகாது சார். ஸோ அவங்களோட பணத்தையும் நம்ம திருப்பி குடுக்குறோம். "சார் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் டைம் கரெக்ட்டா இருந்தா குடுங்க." 2 நிமிஷம், 3 நிமிஷம் வேரியேஷன். நான் பிறந்தப்போ வாட்ச பார்த்து கரெக்ட்டா தான் குடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ, தோராயமா அந்த 4 மணி, 3 மணி இப்படி குடுக்குறப்ப எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகும். அது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆனா ஜாதகம் இவ்ளோ கிரிட்டிக்கல். ஸோ இத எதுக்காக சொல்றேன்னா, என்னோட மைனஸ் தான் இது வந்து. ஆனா இது அவ்ளோ சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறனால நம்ம அத எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் சரியா வந்துருச்சு. அப்ப திரும்பவும் என்ன செய்றோம்? கட் பண்ணிட்டு, ஓகே சார் வெயிட் பண்ணுங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு. இது கேபி சிஸ்டம்னு சொல்றேன். திரும்ப கட் பண்ணிட்டு என்ன செய்றேன்? திரும்பவும் கேஇக்கு அத கன்வெர்ட் பண்றேன். அப்ப அதிலிருந்தும் கொஞ்சம் துல்லியப்படுத்துறோம். 10 மினிட்ஸ். இப்போ உங்க வியூவர்ஸே பார்த்தா கூட இதான் ப்ரொசீஜர். அப்ப என்னடா அவன் வீடியோல ஒரு மாரி சொன்னா, இங்க ஒரு மாரி பண்றான்றதெல்லாம் இல்ல. அவங்க வந்தாலும் அதே தான்.